இறையேசுவில் அன்பானவர்களே, தனிப்பட்ட முறையில் நமக்கோ அல்லது நமது குடும்பத்திற்கோ அல்லது நமக்கு தெரிந்த உற்றார் உறவினருக்கோ ஏதாவது ஒரு தீமை நடந்து விடுகின்ற போது நாம் அதை எப்படி பார்ப்போம்? அது இவரால் தான் நடந்தது, இவர்கள் ஏதோ செய்வினை செய்து விட்டார்கள், அல்லது இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக செயல்படுகின்றார்கள், இப்படிப்பட்ட விதத்தில்தான் நாம் பார்ப்போம். ஆனால் கடவுளின் ஆவி நம்முள் இருக்கின்ற போது நாம் அதை சரியாக புரிந்து கொள்வோம். சரியாக புரிந்து கொள்ளுகின்ற போது தான் அதற்கு சரியான விதத்தில் வழி கண்டுபிடிப்போம். எந்த விதத்தில் இந்த தீமையை நாம் நீக்க முடியும் என்று நம்மால் எண்ண முடியும். இன்றைய முதல் வாசகம் அருமையான ஒரு வாசகம். தானியேல் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவன். அவனை பற்றி அந்த தானியேல் புத்தகத்தில் வாசிக்கின்ற போது நன்றாக தெரியும். அந்த தானியேல் தான் இன்று முதல் வாசகத்திலே நமக்கு சிறந்த படிப்பினையை கொடுக்கின்றார். தங்களுக்கு துன்பம் நேர்ந்துவிட்டது என்பதை உணர்கின்றார். தம் இனத்தார் அனைவருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் துன்பம் நேர்ந்துவிட்டது, கடுமையான துன்பம், நாடு கடத்தப்பட்ட துன்பம் நேர்ந்துவிட்டது என்பதை உணர்கின்றார். இதற்கு காரணம் என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ளுகின்றார். பிறப்பினால் மீதியனாகிய அகஸ்வேருவின் மகன் தாரியு கல்தேய நாட்டின் அரசனாக ஆட்சி புரிந்த முதல் ஆண்டு. வரலாற்று நிகழ்வு, ஏதோ ஒரு கற்பனை நிகழ்வு கிடையாது. அவனது முதல் ஆட்சி ஆண்டில் தானியேலாகிய நான் எருசலேம் பாழ்நிலையில் கிடக்கும் காலம், எரேமியா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் உரைத்தபடி 70 ஆண்டுகள் ஆகும் என்று நூல்களிலிருந்து படித்தறிந்தேன். எனவே எருசலேம் பாழ்நிலையில் கிடக்கின்றது, அது 70 ஆண்டுகள் அப்படி கிடக்கும் என்று படித்தறிந்தேன். எனவே நான் சொன்னேனே, நமக்கு தனிநபராகவோ குடும்பமாகவோ நாம் ஒரு துன்பத்தில் இருக்கின்ற போது அந்த துன்பத்தின் காலம் ஒரு சில நேரத்தில் நீடித்த ஆண்டுகளாக இருக்கலாம். இங்கே 70 ஆண்டுகள், நினைத்து பாருங்கள். அப்படி இருக்கும் என்று எரேமியா இறைவாக்கினர் வழியாக கடவுள் சொல்லி இருக்கின்றார். அதை தெரிந்து கொள்கின்றார். தெரிந்தவுடன் அவர் என்ன செய்கின்றார்? அதற்கு காரணமானவர்கள் மீது பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருக்கு ஏதாவது எதிர்வினை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக இது நமக்கு படிக்கப்பட்ட பகுதியின் முன்பகுதி. அந்த முன்பகுதியை உணர்ந்து கொள்ளுகின்ற போது தான் தானியேல் செய்கின்ற செயல் எப்படிப்பட்டது, அவர் வேண்டல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. எனவே இப்படி 70 ஆண்டுகள் நாங்கள் பாழ்நிலையில் இருக்க வேண்டும், எருசலேம் பாழ்நிலையில் கிடக்கும். நேபுகாத்நேசர் வந்து அதை அழித்துவிட்டு அடிமைத்தனத்தில் இழுத்தபோது முழுவதுமாக எருசலேம் தேவாலயம், எருசலேம் முழுவதும் பாழாகப்பட்டது. எனவே அந்த 70 ஆண்டுகள். எனவே என்ன செய்கின்றார்? நான், தானியேலாகிய நான், நோன்பிருந்து சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன். அந்த வேண்டுதல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. எனவே நமக்கு ஏதாவது ஒரு தீமை நடைபெறுகிற போது அதை ஆராய்ச்சி செய்வோம். ஒரு சில நேரத்தில் மந்திரவாதிகள் அவங்கள்ட்டெல்லாம் போய் இது யார் செய்தா அவங்களுக்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் பார்ப்போம். ஆனால் இங்கே தானியேல் என்ன செய்கின்றார்? இதற்கு காரணம் நாங்கள்தான். எனவே நாங்கள்தான் என்று எல்லோர் மீதும் பழியை போட்டு விடாமல் அவர் செய்கின்றார், நோன்பிருக்கின்றார். எனவே இந்த தவக்காலம் நமக்கு நோன்பின் காலமாக, கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த காலத்தில் நம்மை நினைத்து, நம் குடும்பத்தை நினைத்து, நம் உற்றார் உறவுகளை நினைத்து, நமக்கு வந்திருக்கின்ற தீமைகளை நினைத்து, ஏன் இந்த தீமை நடந்தது என்று உணர்ந்து அதற்கு விடிவை தேடுவதற்கு கடவுளை நாட வேண்டும். அந்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டது தான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டது. என் கடவுளாகிய ஆண்டவர் முன் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடினேன். அதுதான் பாவ சங்கீர்த்தனம். பாவ சங்கீர்த்தனத்தை நாட வேண்டும் என்று சொல்லப்படுவது அதனால்தான். எனவே மன்னிப்பை வேண்டி பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடுகின்றார். கடவுளை பற்றி உயர்வாக சொல்லுகின்றார். நீர் யார்? அஞ்சுதற்குரிய இறைவன் என்றதெல்லாம் சொல்லிவிட்டு, நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாக வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம்.
என்று கடவுள் அந்த தண்டனையை கொடுத்ததற்காக கடவுளை சபிக்கவில்லை. மாறாக நாங்கள் என்ன செய்தோம் என்பதை அவர் உணர்ந்தவராக எல்லா இடத்திலும் சொல்லுவார். இறைவாக்கினர்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை, நீதி உமக்கு உரியது, நீர் எங்களை தண்டிப்பது சரியானது, தகுதியும் நீதியுமாகும் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இப்படி சரணாகதி அடைகின்ற போது தான் கடவுள் நம்மை பார்ப்பார். நாம் என்ன செய்வோம்? ஒரு சில நேரத்தில் உனக்கு கண் இல்லையா, ஏன் அப்படி வேதனைப்படுத்துகிற என்று கடவுளுக்கு எதிரான வார்த்தைகளை சொல்லி நாம் அவரை எதிரியாக்கி விடுவோம். அவரிடமிருந்து அன்பை பெறுவதற்கு பதிலாக வேறு செயல்களில் நாம் ஈடுபட்டு விடுவோம். ஆனால் இங்கே நீ செய்வது சரிதான், நீ செய்வது சரி, நாங்கள் தான் தவறு செய்தோம், அதை திரும்ப திரும்ப சொல்லுவார். உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டே நாங்கள் இப்போது விரட்டப்பட்டிருக்கின்றோம். மணமகன் அவர்களை விட்டு பிரியும் காலம் வரும், அப்போது அவர்கள் நோன்பிருப்பார்கள். இதுதான் அந்த பிரிந்திருப்பது. பாவத்தினால் தான் இவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். எனவே அந்த பிரிதல், எனவே இது சரியானது. எனவே நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம், இந்த நாடு கடத்தப்பட்டதால் எங்களுக்கு அவமானமே, ஆனால் இரக்கமும் மன்னிப்பும் உம்மிடமே உண்டு. மறுபடியும் அவர் சொல்லுகின்றார், உமது குரலொலியை நாங்கள் ஏற்கவில்லை, இதனால் தான் எங்களுக்கு எல்லாம். அடுத்த வசனத்திலே நமக்கு வாசிக்கப்படாமல் 11வது வசனத்திலே விடப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது. நாங்கள் எல்லாம் உமது குரலுக்கு செவி கொடுக்காமல் பணியை மறுத்து விலகி சென்றோம் என்று சொல்லிவிட்டு, கடவுளின் ஊழியராகிய மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதப்பட்டுள்ள சாபமும் கேடும் எங்கள் தலைமேல் கொட்டப்பட்டன, ஏனெனில் நாங்கள் அவருக்கு எதிராக பாவம் செய்தோம். எனவே நம்மீது இந்த சாபம் வந்து விழுந்து விட்டது, இந்த தண்டனை வந்து விழுந்து விட்டது என்றெல்லாம் நாம் நினைத்து பார்ப்பதற்கு காரணம் நாம் செய்த குற்றங்கள், கடவுளுக்கு எதிராக செய்தது. எனவே இரக்கமிக்க அவரிடம் நாம் திரும்பி வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அவ்வாறு வருகின்ற போது நாம் ஒரு சில நேரத்தில் நான் வந்தால் போதும், மற்றவர்கள் வரக்கூடாது என்ற விதத்திலே செயல்படுவோம். அதற்குத்தான் நீ பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா, நீ கொடு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். மன்னிப்பு பெற வேண்டுமா, மன்னிப்பை கொடு. இரக்கம் பெற வேண்டுமா, இரக்கத்தை கொடு. எனவே எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று இறைவனிடம் எதையெல்லாம் நாம் கேட்கின்றோமோ மன்னிப்பை கேட்கின்றோம். கண்டனம் அல்லாமல் மன்னிப்பு அவரிடமிருந்து கிடைக்க வேண்டும், தீர்ப்புக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டும், அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எடுக்கின்ற போது கொடுங்கள், மன்னியுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லுகின்றார். எனவே இன்றைய வாசகம் தவ காலத்தில் நம்மை ஆழ்ந்து சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக வாழ்வதற்கு இறையருளின் சக்திக்காக வேண்டுவோம். ஆமீன்.